ஹே ஆல், வாஃபிள்ஸ் அண்ட் பிரெட் டோஸ்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சாக்லேட் ஸ்ப்ரெட் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். டு மேக் திஸ் ஹேசல் நட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு ஹேசல் நட்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காததுனால I have made this chocolate spread using the nuts which we have always at home. So to make this, I have taken 80 grams almonds, 80 grams cashew nuts and 40 grams peanuts. அதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு I have taken 25 grams of cocoa powder, 100 grams of sugar and a pinch of salt. இது நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு வச்சுக்கணும். அண்ட் தென் இந்த நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ரோஸ்ட் பண்ண நட்ஸ் எல்லாத்தையும் அகெயின் கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம பாஸ் பண்ணி இதை வந்துட்டு கிரைண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ நேச்சுரலாகவே இந்த நட்ஸில் இருக்கிற ஆயில் வந்துட்டு ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் இருக்கு இல்லையா, சுகர் அண்ட் கோகோ பவுடர், அந்த பவுடரையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், எந்த ஃப்ளேவரும் இல்லாத நார்மல் வெஜிடபிள் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது யூ வில் கெட் திஸ் சாக்லேட் ஸ்ப்ரெட். இதோட கன்சிஸ்டன்சி அண்ட் டேஸ்ட் வந்துட்டு நம்ம அப்படியே கடையில் வாங்குற மாதிரியான ஒரு டேஸ்ட் இருந்தது. ஸோ யூ நீட் நாட் பை திஸ் அவுட் சைட், யூ கேன் ஆல்சோ மேக் இட் அட் ஹோம் ஃபார் எமர்ஜென்சி. இன்கேஸ் நம்ம பீனட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணும்போது அது பீனட் பட்டரோட டேஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம பீனட் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணால் கம்மியான குவான்டிட்டி போட்டுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ்யூ நட் ஆர் ஆல்மண்ட்ஸ்